வணக்கம். இந்த ஆமையோட பேரு ஜொனாத்தன். இந்த ஜொனாத்தன் ஆமைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தா, இதோட வயசு 10ஓ 20ஓ 50ஓ 100ஓ இல்லை. இதுதான் உலகத்திலேயே பழமையான நிலத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய அனிமல். ஆஸ் ஆன் டேட் இன்னைக்கு இதோட வயசு 193. இது 1832 வருடம் பிறந்துச்சு. ஸோ இப்போ 2025 கால்குலேட் பண்ணிக்கோங்க. இதோட வயசு 193. ஸோ இந்த 193 வருஷத்தில் இது 2 வேர்ல்டு வாரை கிராஸ் பண்ணியிருக்கு, பல தலைவர்களை கிராஸ் பண்ணியிருக்கு. ஒரு அமெரிக்கா பிரசிடென்ட்ஸ்னாலும் சரி, பிரிட்டிஷ் மானாக்னாலும் சரி, நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர்னாலும் சரி, நிறைய பேரை இதை கிராஸ் பண்ணியிருக்கு. பட் இந்த ஆமைக்கு கண் பார்வை திறன் குறைவு. ஏன்னா இதோட கண்ணில் ஒரு சதை மாதிரி வளர்ந்ததுனால இதோட பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு போயிடுச்சு. அதே டைம் இது அந்த ஸ்மெல்லை ஃபீல் பண்ணுற அந்த கெப்பாசிட்டியும் குறைஞ்சிருச்சு, அதுவும் இல்லை. யூஸ்வலாக ஒரு அனிமல் அப்படின்னு எடுத்தால் அதோட விஷனோட ஃபங்க்ஷனும் ஆல்ஃபாக்ஷனும் தான் அந்த ஆப்போனண்ட் ஃப்ரெண்ட்லியா எனிமியான்னு அவங்களுக்கு புரிய வைக்கும் இல்லையா? பட் இந்த 2 ஃபங்க்ஷனும் இதுக்கு மிஸ் ஆகுது. அப்படி இருந்தும் இதோட கேர்டேக்கரை இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுதுன்னா, அவங்களோட வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணி இவங்க நம்மளோட கேர்டேக்கர் அப்படின்னு அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குது. அதே மாதிரி அவங்களோட டச் ஃப்ரெண்ட்லி டச், அதையும் இது ரெகக்னைஸ் பண்ணிக்குது. ஸோ ஒருத்தவங்களோட வாய்ஸ் ஆஸ் வெல் அஸ் டச் வச்சு அவங்க கேர்டேக்கரை இதை ஐடென்டிஃபை பண்ணிக்குது. இப்போ இந்த ஆமை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, சவுத் அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிற ஒரு பிரிட்டிஷ் டெரிட்டரியில் செயின்ட் ஹெலினா அப்படிங்கிற ஐலாண்டில் இப்போ அட் ப்ரெசண்ட் இருக்குது. அங்கே இருக்கிற கவர்னர்ஸோட ரெசிடென்ஸில் பிளான்டேஷன் ஹவுஸில் வச்சு இந்த ஆமையை அரசாங்கமே பராமரிச்சுட்டு வருது. மவுண்ட் செயின்ட் ஹெலினா அப்படிங்கிறது வல்கானிக் எரப்ஷன்ஸ் நிறைந்த பிளேஸ் இல்லையா? ஸோ அது எத்தனை வல்கானிக் எரப்ஷனை இது கிராஸ் பண்ணியிருக்கோம், அதையும் தாண்டி இது சர்வைவ் ஆகிட்டுருக்கு இல்லையா? இன்னொரு ஸ்பெஷாலிட்டி செயின்ட் ஹெலினாக்கு, அங்கே நெப்போலியன் போனபார்ட்டோட பரியல் பிளேஸ், எக்ஸைல் ஆஸ் வெல் அஸ் பரியல் பிளேஸ். ஏன்னா அவர் அந்த வாட்டர்லூ வார் நடக்கும்போது அவர் தோத்துடுறாரு. ஸோ அங்கேருந்து அவரை ஹெலினாக்கு நாடு கடத்துறாங்க. ஸோ அங்கே வச்சு தான் அவர் உடம்பு சரியில்லாமல் போய் முதல்ல அவர் அங்கே தான் பரியல் பண்ணுறாங்க. பட் ஆனால் அவரோட டிசையர் பாரிஸில் பரியல் பண்ணுறது தான் அவரோட டிசையர். பட் அது நடக்கலை. இனிஷியல் பரியல் அங்கே தான், ஹெலினால தான், நெப்போலியன் போனபார்ட்டோட. ஓகே, ஸோ இந்த ஒரு பிளேஸ் ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் உள்ள ஒரு பிளேஸு. அது போக நிறைய வல்கானிக் எரப்ஷன்ஸை கிராஸ் பண்ணியும் இந்த ஆமை ஜொனாத்தன் ஸ்டில் லைவ். அப்புறம் இந்த ஆமையோட லாங்கஸ்ட் சர்வைவலை சிறப்பிக்கும் விதமாக இந்த ஆமையோட உருவத்தை 5 பைசே காயினில் பொறிச்சிருக்கிறாங்க செயின்ட் ஹெலினா கவர்மெண்ட். லாங் லிவ் ஜொனாத்தன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து போய் அடுத்த செஞ்சுரியை அடிப்பதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.